श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यस्य नमो वाक्कमदीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगताम्पदी ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वेदान्तगुरुमुखार्जितवागीशपदारविन्दमधुपालिं श्रीब्रह्मतन्त्रकलिजिन्मणिमालां वन्दिशीयसुमहार्गाम् लक्ष्मीपतेर्यतिपतेश्च दयैकधाम्नोः योऽसौ पुरा समजनिष्ठ जगद्धितात्तं शाक्यं प्रकाशयितु परमं रहस्यं संवासयेतः शरणागतिमन्त्रसारः. ஸ்ரீஹப்பதியான பகவானுடைய ஸ்ரீ பாஷ்யக்காரர் பண்ண கத்தியத்திரையும் பார்த்துன்னு வந்திருக்கோம். அதுல ஸ்ரீரங்க கத்தியம் பார்த்துன்னு வந்துருக்கோம். அதுல உபாய திசையில அஸ்மத் சுவாமினம் வரைக்கும் போன வாரம் பார்த்தோம். அஸ்மத் சுவாமினம் அப்படின்னு சொல்லும் பொழுது சாட்சாத் அர்ச்சாரூபத்தியே சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னும், ஸ்ரீரங்க சாயினம் அப்படின்னு அஸ்மத் சுவாமினம் அப்படின்னு சொல்லும் பொழுது பெரிய பெருமாள், ஸ்ரீரங்க சாயினம் சொல்லும் பொழுது பெரிய பெருமாளும், அவரே அஸ்மத் சுவாமின்னு சொல்லும் பொழுது நம்பெருமாளாகவும் அப்படின்னு பார்த்தோம். மனுஷ்யானாமபி கைங்கரிய உத்தேசியதையா அவஸ்திதஸ்ய நிர்பயோ சேவாதி யோக்கியத்துவம் அஸ்மத் சுவாமி சப்தே அபிப்ரேதம் அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானம். எப்ப அஸ்மத் சுவாமின்னு சொல்லிட்டேரோ அது என்னன்னா, மனுஷர்கள் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ற உத்தேசத்தினால நமக்கும் கைங்கரியம் படியாக ஸ்ரீ வைகுண்ட லோகத்திலிருந்து அச்சாரூபமாக இங்க வந்து எப்பயுமே நமக்கு கைங்கரியத்தை கொடுக்கறதுனால, நமக்கு அந்த சேவா யோக்கியத்தையை நமக்கு கொடுக்கறதுனாலையும் அஸ்மத் சுவாமின்னு இங்க பிரயோகம் அப்படின்னு ஆச்சரியமாக எங்க பாஷ்யக்காரருடைய இதுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பிரபுத்த நித்யனியாம் நித்யதாஸ்யைக்கரசாத்மஸ்வபாவோஹம் ததேகானுபவஹ ததேகப்ரியஹ பரிபூர்ணம் பகவந்தம் விசததமானனுபவேன நிரந்தர அனுபூய ததனுபவஜனிதானவதிகாதிசய பிரீத்திகாரிதா சேஷாவஸ்தோச்சிதா சேஷசேஷத்தை கரதி ரூப நித்திய கிங்கரோ பவானி அப்படின்னு அந்த நித்திய கிங்கரம் நித்தியமான கைங்கரியம் ஸ்ரீ வைகுண்ட லோகத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த அந்த திசையை வர்ணிக்கும்படியான இதுவா இருக்கு இல்லையா. அப்போ ரசாத்மஸ்வ பிரபுத்த நித்திய நியாம்ய அப்படிங்கும் பொழுது அந்த எம்பெருமானை நான் அனுபவிக்க போறேன் அப்படின்னு. எப்பேற்பட்ட எம்பெருமான்னா சர்வ நியாமகனாக இருக்கான், என்னை நியமிச்சின் இருக்கான் அப்படின்னும், நித்திய தாசியக்கனாக இருக்கான், பிரபுத்த நித்திய நியாமிய அப்படின்னா அவராலே நான் ஆளப்படுபவன் அப்படின்றதுல நித்திய நியாமிய அப்படின்னு நம்மள நித்தியமும் ஆழ்ந்துட்டு இருக்கான், நியமிச்சுட்டு இருக்கான்னு. ரசாத்மஸ்வபாவோகம் அப்படின்னு ஏகரசம் தான். பகவத் அனுபவம் அப்படின்ற ஒரு ரசத்தை தவிர வேற எதையும் யோசிக்காதபடியாக அப்பேற்பட்ட அனுபவத்துக்காக இருக்கும் அந்த உபேர். வேற எதையும் பத்தி யோசிக்கிறது இல்லை. அங்க நமக்கு இந்த கர்மான்றதுலாம் கிடையாது. நம்ம குடும்பம், இன்ன கவலை, கஷ்டம், அது எதுவுமே கிடையாது ஸ்ரீ வைகுண்ட லோகத்துல. அப்ப நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா பூர்ணமா பகவத் அனுபவம். பகவத் அனுபவத்தோட முதல்ல நம்ம ஆத்ம குணம் அப்புறம் பரமாத்ம குணம் ரெண்டுத்தையும் அனுபவிப்போம். நம்மளுடைய ஆத்ம குணம் அப்படின்னா அது ஏன் அப்படின்னா நம்ம எப்பயுமே தாசன் அப்படின்னு புரிஞ்சுண்டு பகவானுக்கு கைங்கரியம் பண்றோம் அப்படின்றதுதான். அப்போ மோட்சத்துக்கு போனா இப்ப சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மோட்சம் அப்படின்னா லிபரேஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். லிபரேஷன் அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம அங்க போய் இந்த இந்த புண்ணிய பாப்பங்கள் அப்படின்ற இதுல இருந்து தப்பிச்சு திருப்பியும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு இல்லாத அங்க போய் ஜாலியா இருக்கலாம் அப்படின்றதுதான் வெளி அர்த்தம். லிபரேஷன் பொறுத்த வரைக்கும் அங்க இந்த இந்த கஷ்டங்கள் கிடையாது அப்படின்னு. மோட்சம் அப்படின்றதே ஒவ்வொரு சம்பிரதாயத்துல அவளுடைய மோட்சம் அர்த்தம் மாறுது. பௌத்த மதம் சொல்லக்கூடிய மோட்சம் வேற, நம்ம சொல்லக்கூடிய மோட்சம் வேற. உண்மையான மோட்சம் எது அப்படின்னா இந்த இந்த ஜன்மா இல்லைன்றது அர்த்தம் இல்லை. அது மட்டும் இல்ல, நம்மளவா மோட்சத்துக்கு போறது எதுக்குன்னா இங்க கஷ்டமா இருக்குன்றது மட்டும் ஒரு காரணம் கிடையாது. அந்த மோட்சத்துக்கு போய் நித்தியமான கைங்கரியத்துல பகவத் அனுபவத்துல எப்பவும் இருக்கணும் அப்படின்றது தான் முக்கிய காரணம். ரெண்டாவது தான் இது.
அப்ப அவா சொல்லக்கூடிய மோட்சம் அப்படின்றது என்னன்னா, நம்மளுடைய ஆத்ம குணத்தை தெரிஞ்சுப்போம். அங்க போய் இந்த புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம்னு இல்லாத இருக்கலாம் அப்படின்றது. அதனால அங்க போய் அப்ப நம்ம லிபரேட் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம நம்ம சுதந்திரமா இருப்போமா அப்படின்னா அப்படி இல்லை. அங்க போனாலும் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவோம். அடிமை. அப்ப அங்க போனாலும் அடிமை தானா அப்படின்னு கேட்கலாம். இங்க இருக்கிற அடிமைக்கும் அங்க இருக்கிற அந்த பகவத் கைங்கரியத்துக்கான அடிமைக்கும் பல வித்தியாசம் உண்டு. அடியேன் அப்படின்னு நம்மளே சொல்றோம் இல்லையா? அந்த அடிமை என்ன அப்படின்னா, அது நம்மளுடைய ஆத்மஸ்வபாவத்தை புரிஞ்சுண்டு நம்ம அவனுக்கு கைங்கரியம் பண்ணவே இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அவனுடைய குணங்களை புரிஞ்சுண்டு நம்மளா சந்தோஷப்பட்டு சரணாகதி பண்ணி அவனுக்கு நம்ம கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு பேர் என்னன்னா, அது அடிமைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இங்க போய் நம்ம உத்தியோகம் பண்றோம். எதுக்கு பண்றோம்? அவ நம்மளுக்கு சம்பளம் தரா அப்படின்னு பண்றோம். அப்ப அந்த சம்பளத்துக்காக பண்றோம். அப்ப அவ திட்டுக்கெல்லாம் நம்ம பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி சரி வேற வழி இல்ல, நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ற பண்ற அடிமை கிடையாது. இது சுதந்திரமா நம்மளா முடிவெடுத்து இப்பேற்பட்ட குணமுடையவனுக்கு கைங்கரியம் பண்றதை விட வசதி எதுவும் இல்லை, இதுதான் நித்தியம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்படி பண்ணக்கூடிய அந்த கைங்கரியம் அதனுடைய அர்த்தமே வேற அப்படின்னு. அதனால ரசாத்ம ஸ்வபாவோகம் ஏகரூபமாக இருக்கும். ததே கானுபவா, எம்பெருமானுடைய அனுபவமே பெற்றவன். ஒரே ஒரு அனுபவம் எம்பெருமானுடைய அனுபவம் தான். ததேக அனுபவம்னா பலவிதமான பகவானுடைய அனுபவங்கள் அப்படின்னு. ததே கப்ரியகா, அந்த அனுபவமே முதல்ல பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு தோணும். அதுக்கு மேல அதுவே ரொம்ப பிரியமாயிடும். இதுதான் உச்சித்தம் அப்படின்னு தோணும். பரிபூர்ண பகவந்தம், பரிபூர்ணமான பகவான, அத்தனை கல்யாண குணங்களோட இருக்கிற பகவான, பரிபூர்ணமான சகல விபூதிக்கு நாயகனான பகவான நம்ம ஸ்மரிக்க முடியும். இப்பயும் நம்ம பகவானை சேவிக்கிறோம், வைகுண்டத்திலையும் நம்ம பகவானை சேவிக்கிறோம். இது ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கா அப்படின்னா, இப்போ பரிபூர்ணமான ஞானம் எப்பேற்பட்ட பரபிரம்மம் அப்படின்ற பூர்த்தி ஞானம் நமக்கு கிடையாது. நம்ம ஏதோ பெரியவாழ்கிட்ட தெரிஞ்சின்றதை வச்சு பகவான் இப்பேற்பட்டவன் அப்படின்னு ராமகிருஷ்ண அவதாரங்களை வச்சோ அவருடைய சௌலபியத்தை வச்சோ இப்படி எல்லாம் பக்தர்களை ரட்சிச்சேர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்றது ஒரு 30% வச்சிருந்தோம்னா, பரிபூர்ணமான சர்வேஸ்வரன் இந்த உலகத்தை அத்தனையும் சிருஷ்டிக்கிறான்றது அவனுடைய ரூபம் எப்பேற்பட்டதாக இருக்கும், இந்த சகல லோகமும் அவனுடைய சரீரம் அப்படின்ற அந்த பரிபூர்ண ஞானம் அது நம்மளுக்கு சுவாவமாவே ஏற்பட்டு அவனை கைங்கரியம் பண்றோம் இல்லையா? அது அந்த இடத்த சொல்லும் பொழுது பரிபூர்ண பகவந்தம், எந்த தோஷமும் இல்லாத. இப்ப நம்ம பண்ற கைங்கரியங்கள்ல தோஷங்கள் வந்துடுறது. ஏன்னா அது பிரகிருதி சம்பந்தத்தினால, கர்ம சம்பந்தத்தினால. அங்க அப்படிலாம் எதுவும் இல்லை. விசதம் அனுபவே என தெளிவாக பெருமாள் எப்படி எப்பேற்பட்டவர் அப்படின்றது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கோ அத்தனை பூர்ண ஞானமும் நமக்கு இருந்து தெளிவோடு அந்த பகவானை சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம். நிரந்தரம் அனுபூய அப்படின்னு நித்தியம் எப்பயும் அப்படின்னு எப்பயுமே விடாத, இனிமேல் கிடையாது, திருப்பி எங்கேயாவது பிறந்துருவோமோ அப்படின்னா நச்ச புனராவர்த்தத்தை. ஒரு வாட்டி மோட்சத்துக்கு போயிட்டா திருப்பி அவன் திரும்பவே மாட்டான் அப்படின்னு கர்மத்துல விழமாட்டான். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றான்னா, நம்மளா அனுபவிச்சு பகவானை சேவிக்கணும் அப்படின்னா திருவேங்கடமுடியான் அப்படின்னா வந்து சேவிக்கலாம். ஆனா நமக்கு அப்ப அந்த இடத்துல ரூபம் இதெல்லாம் கிடையாது, மற்றவாளுக்கு தெரிய மாட்டோம் அப்படின்றது சில இடத்துல. ஏன்னா ஏற்கனவே ஆழ்வார்களுடைய பாசுரத்துலாம் இருக்கு இல்லையா? நித்திய சூரிகள் எல்லாமே வந்து திருவேங்கடமலையிலே நிக்கிறா அப்படின்னு, பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துன்னிட்ட புகழுடைய வைகுந்த நீழ்வாசல், வைகுந்த நீழ்வாசல்ல தினமும் பிரம்மா ருத்ராதிகள் தேவர்கள்லாம் போட்டி போட்டுன்னு நிக்கிறாளாம். அப்புறம் அங்கேருந்து புஷ்ப கைங்கரியம் பண்றா அப்படின்னு ஒழியில் காலம் எல்லாத்துல சொல்றாரு. அப்படி வந்து வானவர் வானவர் கோனுடும் சிந்து பூமகிழும் திருவேங்கடத்தின்னு பார்க்கும் பொழுது அப்படி அப்படி தெரிஞ்சு அந்த அனுபவம் அப்படின்றது தெரிகிறது. ஒரே நிமிஷம். அப்பேற்பட்ட அனுபவம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ததனுபவ ஜனிதானவதிகாதிசய, இப்படிப்பட்ட பகவத் அனுபவத்திலே வந்து பிரீத்தியா எம்பெருமானோட சகல கைங்கரியமும் செய்ய வேண்டியவனாக கடைவேன் அப்படின்னு அந்த இடத்துல அப்படி நம்ம இருப்போம் அப்படின்ற அந்த உபேய தசைய எடுத்து நமக்கு காட்டு. அப்படி எல்லை இல்லாத
உயர்ந்த பிரீத்தியோட, ததனுபவ ஜனிதா அனவதிகாதிசய அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லை இல்லாத உயர்ந்த அப்பேற்பட்ட பரபிரம்மத்தை பரம பிரீத்தியோட இருந்து நம்ம இந்த கைங்கரியத்தை பண்ணுவோம் அப்படின்ற வரைக்கும் பல திசை. இதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது உபாய திசை. அந்த உபாய திசை இதுக்கப்புறம் வரக்கூடியதெல்லாம் ஸ்லோகம். உபாய திசையில பகவானை நம்ம எப்படி சரணாகதி பண்றோம் அப்படின்னும், அந்த சரணாகதி பண்றவன் அப்படின்னும் போது எப்பேற்பட்ட பகவானுக்கு சரணாகதி பண்றோம் அப்படின்னா அவருடைய குணம் தெரிஞ்சுக்கணும். நான் எப்பேற்பட்டவன், நான் ஏன் இப்படி சரணாகதி பண்றேன்னா, எத்தனையோ சாஸ்திரத்துல சொன்னபடி பக்தி யோகங்கள்லாம் பண்ணலாம். அப்ப என்னுடைய யோக்கியத்தை என்ன, பகவான் எப்பேற்பட்டவன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சரணாகதி பண்றேன். அதுல சுவாத்ம நித்திய நியாம்ய நித்திய ஜாஸ்யைகரசாத்மஸ்வபாவானு சந்தான பூர்வக பகவதனவதிகாதிசய வாம்யாத்யகில குணகணானுபவஜனிதானவதிகாதிசய பிரீத்திகாரிதா சேஷாவஸ்தோச்சிதா சேஷசேஷதைகரதி ரூப நித்திய கைங்கரிய பிராப்தியுபாய பூத பக்தி ததுபாய சமயக் ஞான ததுபாய சமீச்சீன கிரியா ததனுகுண அப்படின்னு வருது. அப்ப முதல்ல சொல்லும் பொழுது என்ன பண்றேன், கடைசியா இந்த இது முடிக்கும் போது நிகில ஜந்து ஜாத சரண்யா ஸ்ரீமன்னாராயணா தவ சரணாரவிந்த யுகலம் சரணமகம் பிரபத்யே அப்படின்னு துவயமந்திரத்தினுடைய அர்த்தமாக உம்முடைய சரணத்திலே தவ சரணாரவிந்த அந்த சரண கமலத்திலே சரணமகம் பிரபத்தியே அகம் பிரபத்தியே அப்படின்னு நான் பிரபத்தி பண்றேன் அப்படின்னு. எப்பேற்பட்ட நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஏற்கனவே நம்ம சரணாகதி கத்தியத்துல நாராயணா என்ற சப்தத்துக்கான பரிபூர்ண அர்த்தங்கள் பார்த்தோம். சகல அச்சித்த எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருப்பவன் அப்படின்னு பூர்த்தியாக விவரணம் பார்த்தோம். அந்த அர்த்தங்களையும் நம்ம ஹிருதயத்துல வச்சுட்டு இதை சொல்லணும். நிகில ஜந்து ஜாத சரண்யா அப்படின்னு, நிகில ஜந்து அப்படின்னு இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவாத்மாக்களும், நம்ம மட்டும் இல்ல, இவாதான் சரணாகதி பண்ணணும்னு இல்லை, எல்லாரும். இன்னும் பார்த்தா ஆச்சாரியர்கள் அவாத்துல ஒரு மாடு இருந்தா மாடுக்கு கூட சரணாகதி பண்ணி வைப்பாளாம். அப்பேற்பட்ட அந்த மாதிரி எல்லா ஜந்துக்களுக்கும் அவன் சரண்யன், அப்பேற்பட்டவனுடைய சரணாரவிந்தத்திலே நான் சரணாகதி பண்றேன் அப்படின்னு வரும். இப்ப பகவானுடைய எப்பேற்பட்டவன் அப்படிங்கும் பொழுது ஸ்ரீமன் நாராயணா அப்படின்ற சப்தத்திலேயே அவருடைய பெருமை அத்தனையும் புரிஞ்சிடும். நம்ம எப்பேற்பட்டவர் அப்படின்னு நம்ம எப்பேற்பட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்றேன், சாத்விக ஆஸ்திக்யாதி சமஸ்த ஆத்மகுணவிஹீனஹ அப்படின்னு. சாத்விகமான குணங்கள், இருக்க வேண்டிய குணங்கள் சாத்விக குணங்கள் 3 குணங்கள் பார்த்திருக்கோம். சத்வம், ரஜஸ், தமஸ். சத்வமானது நல்ல குணங்கள், ரஜஸ் அப்படின்றது கோபத்தை உருவாக்கும் குணங்கள், தமஸ் அப்படின்னா அது சோம்பேறித்தனமோ எப்பயுமே தூங்கிட்டு இருக்கிறது, இப்பேற்பட்ட குணம். கோபத்திலேயோ இந்த சோம்பேறித்தனத்திலேயோ நம்ம பண்றது எல்லாமே ரொம்ப தப்பாகவே முடியும். அதனால அப்பேற்பட்டது சாத்விகமான குணங்களே இல்லை, ஆத்ம குண விஹீனகா அப்படிங்கிறது. ஆஸ்திக்யம் அப்படின்றதே இல்லை, பகவான் மேலேயோ வேதத்து மேலேயோ நம்பிக்கை இல்லை, அதானே நாஸ்திகம் ஆஸ்திகம் அப்படின்வா. ஆனா இங்க ஆஸ்திகர், நம்ம எல்லாருமே ஆஸ்திகர்கள் தான், அதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா அதனாலதான் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். எத்தனையோ பேர் கோவில்கள்ல கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, பெருமாளை சேவிக்கணும்னு நினைக்கிறா. ஆனா பாஷ்யக்கார் இங்க ஆஸ்திகத்துவமே இல்லையே அப்படிங்கிறாரு. அப்படின்னா இங்க சொல்ற ஆஸ்திக்வம் என்ன அப்படின்னா, பரிபூர்ணமான பகவானுக்கு வேதத்துல சொல்லப்பட்ட மாதிரி நித்திய சூரிகள் கைங்கரியம் பண்ற மாதிரி அந்த பக்தி சிரத்தை நமக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு சாதிக்கிறோம்னு வச்சுக்கோமே, நம்ம இப்ப இவ்வளவு இருந்து இப்ப பகவான் பார்த்துப்பான் அப்படின்னு நம்ம விட்டுடலாம்ல. பகவான தியானம் பண்ணிட்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இந்த லௌகீக வாழ்க்கை வேணா, உத்தியோகம் வேண்டாம் அப்படின்னு நம்ம இருந்துடலாமே. ஏன் அப்படி இருக்க முடியல அப்படின்னா, அப்போ அந்த அளவுக்கான பக்தி நம்ம கிட்ட இல்லை, அப்பேற்பட்ட ஞானம் நமக்கு இல்லை, வேதத்துல சொல்லப்பட்ட மாதிரி இல்லை, அவன்தான் எங்கேயும் இருக்கானே அப்படின்றது இல்லை. நம்மளே கோவிலுக்கு போனா அப்படி விழுந்து விழுந்து சேவிக்கிறோம். ஆனா நம்ம ஆத்துல எல்லா இடத்துலயும் தானே பெருமாள் இருக்கு, அந்த பக்தி வரல. அந்த மாதிரியான அஸ்தித்வத்தை தான் இங்க சொல்றேன். சமஸ்த ஆத்ம குணவினி விஹீனஹா அப்படின்னு, ஆத்ம குணம் அப்படின்னு ஆத்மாவுக்கு ஏத்த குணங்கள், நம்ம தாசன் அப்படின்னும், பாகவதோத்தமர்களுக்கு கைங்கரியம் பண்ணணும், அவளுக்கிட்ட அபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறதும், இப்பேற்பட்ட ஆத்ம குணங்கள் எதுவுமே, பல குணங்கள் இருக்கு ஆத்ம குணம் சொல்ல போனா, அது எதுவுமே இல்லை, விஹீனஹா. அப்புறம் பிராப்தியுபா
அயபூத பக்தி. இப்ப பகவான் சரணாகதி பண்றதுக்கு முக்கியமான அங்கம் எது அப்படின்னா பக்தி யோகம். அதுதான் பிராபியம். அதுவே எனக்கு இல்ல, பக்தி யோகம் பண்றதுக்கான யோக்கியத்தை இல்ல. யோக்கியத்தை இல்ல, ஞானம் இல்ல, பக்தி யோகம் எப்படி பண்ணணும்னு தெரியாது. பண்ண தெரிஞ்சா அது பண்றதுக்கான சமயம் இல்ல, உட்காந்து பண்றதுக்கான அதுக்கு நிறைய என்னன்னா எக்ஸசைஸ் பண்ணி 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 பண்ணணும்னு இல்லையா. இப்போ ஒரு 20 நிமிஷம் டெய்லி ஓடணும் அப்படின்னா முதல் நாளே ஓடிட முடியாது. 5 நிமிஷமா அப்படி பிராக்டிஸ் பண்ணி வரணும். அப்படின்றது பக்தி யோகத்துக்கு பல பிராக்டிஸ் பண்ணணும். ஆனா அது இல்ல. ததுபாய சமயக் ஞான, அந்த பக்தி யோகத்துக்கு பண்ணக்கூடியதுக்கான சமயக்கான ஞானம், அது எப்படி பண்ணணும் அப்படின்னும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட அப்பேற்பட்ட ஞானம் நம்ம கிட்ட இல்ல. ததுபாய சமீச்சீன கிரியா அப்படின்னு கர்மயோகம் பண்ணணும். இப்போ இது பார்த்தா கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் இப்படிதான் எடுத்துட்டு கண்ணன் கீதையில அழகா நமக்கு சொல்லிட்டு போறாரு. கண்ணன் ஆரம்பிக்கச்சியே கர்மயோகத்தை தான் ஆரம்பிக்கிறது. கர்மான்றது ஸ்வதர்மா. நம்ம கிரகஸ்தனாக இருந்தா நம்ம என்னென்ன கடமை எல்லாம் செய்யணும், அப்புறம் பிரம்மச்சாரியா இருந்தா என்னென்ன கடமை நமக்கு இருக்கு, சன்னியாசாசிரமத்துல அந்த மாதிரி எல்லாருமே இருக்கு. அந்த ஸ்வதர்மம் நமக்கு விதிக்கப்பட்ட அந்த தர்மம், அதை நம்ம செய்யணும். இப்ப பிரம்மச்சாரியா இருக்கணும், வேதாத்தியனம் பண்ணியே ஆகணும். அப்புறம் அப்புறம் கிரகஸ்தாசிரமத்துல இருந்தா தர்மபத்திகளோட போஷிச்சுண்டு யாகங்கள் பண்ணிண்டு அப்படி இருக்கணும். அப்படின்னு எல்லாம் பல விதி இருக்கு இல்லையா. அந்த ஸ்வதர்மம் நமக்கு என்ன விதிச்சிருக்கோ அதை ஒழுங்கா பண்ண 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 பண்ணதான் நமக்கு ஞானம் வளரும். அந்த ஞானம் எப்பேற்பட்ட ஞானம்னா, இப்பயும் நமக்கு ஞானம் இருக்கு, ஆனா இது போராது. எப்பேற்பட்ட ஞானம்னா சுபாவமாகவே நமக்கு சித்திக்கணும். நம்ம பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு தான் இருக்கோம், அவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு. இது நம்ம சொன்னா புரியுறதே தவிர அது சுபாவமாக வந்துடணும். அதை விட்டுட்டு வேற எதுவுமே யோசிக்க கூடாது. அப்படி ஒரு ஞானம் வரணும். அந்த ஞானம் பண்ணணும் அப்படின்னா அந்த பக்தி யோகத்துக்கு அதுக்கெல்லாம் பலவிதமான அங்கங்கள் இருக்கு. அந்த பகவானை எப்படி பக்தி யோகம் பண்ணணும் அப்படின்றதுக்கெல்லாம் பலவிதமான அங்கங்கள், அங்கன்யாச கரண்யாசம், அந்த நிறைய 7 விதமான யோகங்கள் அதெல்லாம் பண்ணிதான் பகவான். அப்பதான் பக்தி யோகத்துக்கே நம்ம இது பக்தி யோகம்னா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாதிரி ஞான யோகம். பக்தி யோகத்துக்கு அப்பதான் நம்ம குவாலிஃபைட். அதுக்கப்புறம் பக்தி யோகம் பண்ணணும், பல ஜென்மாக்கள் பண்ணணும். தைலதாரா அவிச்சின்ன விச்சைன்னு ஒரு தைலம் கொட்டினா எப்படி ஒரு கேப்பே இல்லாத இருக்குமோ அப்படி பகவத் தியானங்கள் பண்ணி அந்த பக்தி யோகம் சித்திச்சு, அதுவும் அந்திம காலத்துல அந்திம ஸ்மிருதியில பகவானுடைய அந்திம ஸ்மிருதி வரணும். அப்பதான் பகவான் ஏத்துப்பேர். இல்லைன்னா இன்னொரு ஜென்மா வந்துடும். அப்படி இருக்கு. அந்திம காலத்துல ஸ்மரணம் வரணும்னா இத்தனை காலமாக நம்ம அப்படி உபாசனை பண்ணியிருந்தாதான் அது வரும். அதனால ஒரு ஜென்மான்னு சொல்லிட முடியாது. பக்தி யோகம் எடுக்கணும்னா பல ஜென்மாக்கள் ஆகலாம். அப்ப இப்ப கர்மா பண்ண, இந்த ஜென்மால கர்மா பண்ண, இது இந்த பழைய ஜென்மானுடைய கர்மானால அது புரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் பண்ண 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 நமக்கு நல்ல ஞானம் சித்திச்சு, அந்த ஞானத்தினால பக்தி சித்திச்சு, அந்த பக்தி சித்திச்சு எப்போன்னு நான் மோட்சம் போறது. இந்த பக்தி யோகத்துக்கு அடிப்படை தேவையான பக்தி எனக்கு இல்லை. அதுக்கு அடிப்படை தேவையான ஞானம் சுத்தமாக இல்லை. அந்த ஞானம் பண்ண வேண்டியதுக்கு கர்மா அதுவே சுத்தமா இல்லையே அப்படிங்கிறாரு. இங்க பாஷ்யக்காரர் சொல்லும் போது கர்மாவே இடிக்கிறது, அப்புறம் தானே பக்தி யோகம். ஞான யோகத்தை பத்தி எல்லாம் பேசறதுக்கு இல்லை, முதல்லயே இடிக்கிறதே கர்ம யோகத்திலே பார்த்துப்போம். ஸ்வதர்மம்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ வெறும் தீர்த்தாமாடுறது வச்சுக்கலாம். ஸ்வதர்மத்துல இப்ப ஒருத்தன் எப்படி தீர்த்தாமாடணும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தர்மங்கள் எடுத்தோம்னா காலங்கார்த்தால சூரிய உதயத்துக்கு முன்னாடி தீர்த்தாமாடணும்னு இருக்கு, மாத்தியான கால ஸ்நானம்னு இருக்கு. எத்தனை பேர் இப்ப இந்த காலத்துல பண்றோம்? பண்றதே இல்லை. சன்னியாசாசிரமத்துல இருக்கவாலோ பெரிய பெரிய ஆச்சாரிய புருஷாலதான் பண்றான். இன்னும் சொல்ல போனா அந்த ஸ்நானத்துக்கே பல தர்மங்கள் இருக்கு. ஒரு குளிக்கிறது தானே இதுக்கே இவ்வளவு தர்மங்களானா அதுதானே ஆரம்பமே. தீர்த்தாமாடுறதுன்னா எப்படின்னா அதுலயே முக்கியமான உத்தமமானது எதுன்னா அமுந்து தீர்த்தாமாடணும் அப்படின்வா. நதிகள்லயோ குளங்கள்லயோ போய் பூர்த்தியாக அமுந்து தீர்த்தாமாடணும் தினமுமே, அதுதான் உத்தமம். மத்தியமம் என்னன்னா அப்படி ஒரு வேளை பக்கத்துல இல்லை, நதிகள் இல்லை அப்படிங்கும் பொழுதுதான் கிணத்துல ஜலத்தை இழுத்து தீர்த்தாமாடணும், அது மத்தியமம். அதமம் எது தெரியுமா? பக்கெட்ல எடுத்து குளிக்கிறது தான் அதமம். இப்ப எல்லாருமே பண்றது 3வது தான். அப்படி ஆயிடுறது ஸ்நானத்திலேயே இவ்வளவு. அதுல மாத்தியானிக ஸ்நானம், சங்கல்பம் பண்ணணும். இந்த சங்கல்பம் பண்ணி தீர்த்தாமாடணும். அப்புறம் கங்கை யமுனை செய்வ கோதாவரின்னு அந்தந்த நதிகள் எல்லாம் பிரதிஷ்டை பண்ணி அந்த தீர்த்தாமாடணும். அப்படிலாம் பலவிதமான இருக்கு ஸ்நானமே. ஏன்னா ஸ்நானம்ன்றது சரீர சுத்தி.
அப்புறம் தான் ஆத்ம சுத்தி அப்படின்லாம் வந்துதானே. அப்ப அதுவே அந்த இடத்துலயே நமக்கு இவ்வளவு இடி இடிக்கிறது, அப்புறம் என்னத்தான் பண்றது அப்படின்னு அளவுக்கு இங்க எடுத்துட்டு போறேன். அதுதான் சொல்லும் பொழுது பிராபிபாய பூத பக்தி ததுபாய சமயக் ஞானஹ ததுபாய சமீச்சீன கிரியா அப்படின்னு கர்மயோகத்திலேயே நமக்கு அவ்வளவு ததனுகுண சாத்விக குணம்லாம் இல்ல அப்படின்னு பார்த்தோம். சாத்விக குணத்திலே முக்கியமானது என்னன்னா, நம்ம சரணாகதி பண்ணின்றவாள் கூட நம்ம சந்தியாவந்தனமே பண்ணனா கூட சாத்விக தியாகம் அப்படின்னு இதெல்லாம் பகவானுடைய ஸ்ரீ பகவதாக்ஞா பகவத் பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். பகவத் பிரீத்தியாக நான் பண்ற ஒரு புண்ணியமே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேள்வி வருது. புண்ணியமும் பண்ணக்கூடாது, பாவம் பண்ணக்கூடாதுன்னா அப்ப நான் ஒருத்தர் வந்து என்கிட்ட உதவி கேட்கிறாரு, பண்ணா ஐயோ சொர்க்கத்துக்கு போயிடுவோமே, அப்படி கிடையாது. அந்த ஒரு சின்ன பிரீத்தியை கூட பகவத் பிரீத்தியாக பண்ணும். பகவானுடைய அனுகிரகத்துல பகவத் பிரீத்தியா அவனுக்கு நான் இப்ப மத்தவாளுக்கு உதவி பண்றது பிடிக்கும்னு அவருடைய பிரீத்திக்காக பண்றேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணா அது நமக்கு வந்து மோட்ச லோகத்துக்கான ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னு. அது சாத்விக தியாகம். ஆனா நம்ம பண்றது என்ன, ராஜச தாமச தியாகம். ராஜச தியாகம்னா என்ன டெய்லி பண்ணிட்டு நெத்தான் பண்ணுவோமே அப்படின்னு சன்னியாசம்னா டெய்லி பண்ண அப்படி சோம்பேறித்தனத்துல விட்டுறது, அப்படி ஆயிடுறது. அப்போ சாத்விகமா பண்ணி சந்தியாவந்தனத்தை பண்ணி பகவான் அனுகிரகத்துல பகவத் கை பிரீத்தியாக பண்றோம்னு சொல்றதை விட்டுட்டு அதுக்கு பண்ணாமலேயே இருக்கலாமே. எதுக்கு அப்புறம் பண்ணிட்டு பகவத் பிரீத்தியத்துன்னு சொல்றதுக்குன்னு பண்ணாமையே இருக்கலாமே அப்படின்னா அது வந்து ராஜசத்தாம். சோம்பேறித்தனமா எதுக்கு பண்ணிட்டு இதுக்கு என்ன, இது பண்ணா என்ன லாபம் அப்படின்னு இருக்கிறது. ஏன்னா அந்த வேதத்து மேல நமக்கு நம்பிக்கை இல்லாம போறது. இதெல்லாம் ஆஸ்திக்யாதி சமஸ்த ஆத்ம குணவிஹீனஹ அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் சுவாத்ம நித்தியனியாம் எம்பெருமான் இப்ப வந்து பகவத் விஷயமா சொல்றேன். நம்மளுடைய இது சொல்லிட்டு இன்னும் சொல்ல போறேன். சுவாத்ம நித்திய நியாம் என எம்பெருமான் ஆளப்படுபவன் அப்படின்னு நித்திய ஜாசைகரசாத்ம அப்படின்னு ஒரு ஏகரசமாக அவனுக்கே தாசனாக இருக்க வேண்டிய அப்பேற்பட்டவன் அவன் சுவாமி. ஆத்மஸ்வபாவ அனுசந்தான பூர்வக பகவதனவதிகாதிசய அப்படின்னு ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டே பகவத் அனுபவம் பண்ணணும். வெறும் பகவத் அனுபவமும் சரியாகாது. அவன் மகாகுணன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட அவன் எப்பேற்பட்ட குணசாலி, எப்பேற்பட்டவன், எப்பேற்பட்ட சௌலபியம் உடையவன் அப்படின்றது மட்டும் இல்ல, நம்ம அவனுக்கு எப்பயுமே கைங்கரியம் பண்றதுதான் நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம்னு நம்ம ஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ணும். சுவாமியாத்யகில கணானுபவ ஜனிதானவதிகாதிசய அப்படின்னு குண அனுபவத்தோட கைங்கரியம் பண்ணணும். அவனுடைய குணங்கள் எல்லாம் தெரிஞ்சுண்டு எப்பேற்பட்டவன் பகவான், கஜேந்திராழ்வாருக்கு எப்படி அருள் செய்தான் அப்படின்னு, பிரஹ்லாதனுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணான் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிச்சுட்டு அவனுடைய குணங்கள் எல்லாம் சர்வசுவாமி அப்படின்னு அங்க ஏற்கனவே சொன்ன அந்த குணங்கள் எல்லாம் நினைச்சுட்டே அந்த பெருமாளை அவந்த குணங்களும் அவனுக்கு தான் அதிசயமாக இருக்கு. அனவதிகா அதிசய அப்படின்னு எல்லையில்லாதையும் பூர்ணமாக இருக்கு. மற்றவாள் நமக்கும் தானே ஞானம் இருக்குன்னா அது பூர்ணம் இல்லை அப்படின்னு அந்த அனுபவங்களை தெரிஞ்சுட்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ணா இன்னும் வசதி. பிரீத்தி காரிதா சேஷாவஸ்தோச்சிதா சேஷ கரதி ரூப நித்திய கைங்கரிய அப்படின்னு இப்பேற்பட்ட நித்திய கைங்கரியம் பிரீத்தி காரிதா சேஷாவஸ்தோச்சித்தன் எப்பயுமே கைங்கரியம் தாசத்துவத்தோட அவனுக்கு பிரீத்தியோட, வெறும் தாசத்துவம் இல்லை பிரீத்தியோட அவனை குணத்தை அனுபவிச்சுண்டு நான் சேஷன்னு தெரிஞ்சுட்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு அந்த அந்த உபாயத்தை தான் இப்ப கேட்க போறேன். அப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னுடைய குணங்கள் அப்படின்னு ஒரு கர்மயோகத்துக்கே வழி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டே இல்லையா. இப்போ துரத்தர அனந்த தத்விபர்யா அப்படின்னு எல்லையில்லாத முன்னாடி சொன்ன அப்படின்னு எல்லையில்லாத ஞான கிரியானுகுணாதி அப்படின்னு ஞானம் கிரியம் தப்பான ஆச்சாரங்கள் இதுதான் நமக்கு கிரியா அனாதி பூர்ணமாக இருக்கு அப்படின்னு பாப வாசன மகார்ணவா நிர்மக்னஹா அப்படின்னு பாப வாசனையில மூழ்கி நிர்மக்னஹா அப்படின்னு பாப வாசனை அப்படின்ற சமுத்திரத்துல மூழ்கி இருக்கேன். ஏதோ கொஞ்சம் பாப்பம் பண்ணேன்னு இல்லை, பூர்த்தியாக பாபங்கள் பண்ணி 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 பாபம் என்ற கடல்ல நான் மூழ்கி இருக்கேன் அப்படின்னு அப்பேற்பட்டவனாக இருக்கேன். தில தைலவத்து தாரு வன்னிவத்து துர்விவேச்ச திரிகுண அப்படின்னு ஒரு திலத்திலே தைலம் அப்படின்னு எள்ளுக்குள்ள எண்ணெய் இருக்கு, எள்ளுக்குள்ள எண்ணெய் இருக்கும்.
அரணிக்கட்டையில நெருப்பு இருக்கு. அதனாலதான் ரெண்டு அரணிக்கட்டையை தேய்ச்சா நெருப்பு வருதுன்னா அதுக்கு உள்ள சுபாவமாகவே அந்த நெருப்பு இருக்கு அப்படின்னா அது அது வந்து சூக்ஷ்ம ரூபமாக இருக்காது, தெரியல. அதை இடிக்கும் போது அந்த நெருப்ப உற்பத்தியா இருக்கு. அந்த மாதிரி கடுகுலயும் உள்ளேயே எள்ளுலயும் உள்ளேயே எண்ணெய் இருக்கு. அப்படி மாதிரி திரிகுணம் அப்படின்ற இதுலயே நம்ம வந்து இந்த திரிகுணம் அப்படின்னு சொல்ற சத்வரஜஸ் தமசுக்குள்ளேயே நம்ம இருந்துட்டு இதுலயே அகப்பட்டு இருக்கும். க்ஷரண ஸ்வபாவா சேதன பிரகிருதி வியாப்தி ரூப அப்படின்னு பிரகிருதி சரீர ரூபத்துல வச்சு போக்கிய வஸ்துக்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த சரீரத்தினால போக்கியம், ஃபேன் வேணும், ஏசி வேணும், மெத்த வேணும் அப்படின்னு ஒவ்வொரு சௌகரியத்துக்காக போக்கியத்துவமே இது பண்றமே தவிர அது இந்த பிரகிருதி சம்பந்தத்தினால அந்த வாசனையினால நமக்கே அது ஏற்பட்டுருது. அது ஏன்னா மாயா அப்படின்னு பிரகிருதி வியாப்தி ரூப துரத்யா பகவன் மாயா அப்படின்னு பகவான் ஏற்படுத்தின மாயை அப்படின்னு. இது அத்விதீயமாக சொன்ன மாயை அப்படின்னு எடுத்துக்கூடாது. பகவான் ஒரு திரை, பிரகிருதி அப்படின்றத பகவான் ஒரு திரையை போட்டுறானாம். அந்த திரையினாலே நமக்கு இதெல்லாம் எப்படி இருக்குன்னா இந்த போக்கியத்துவம் அப்படின்றதே நமக்கு இதுலயே ஆசை போயிடுறது. உண்மையான பகவத் அனுபவம் அப்படின்றது வராம போயிடுறது. அதுக்கு காரணம் பாபங்கள்னு சொல்லலாம், கர்மான்னு சொல்லலாம், இந்த பிரகிருதி சம்பந்தம் அப்படின்னு சொல்லலாம். துருத்தியா பகவத் மாயா பகவத் மாயை நீ அவ்வளவு சுலபமாக கடக்க முடியாது அப்படின்னு பகவத்கீதையில கண்ணனே அர்ஜுனனுக்கு சொல்றது. அதுக்கு என்ன வழி அப்படின்னா இப்படிதான் கர்ம ஞான பக்தி யோகங்கள்லாம் பண்ணிட்டுதான் வரணும் அப்படின்னு. அப்ப அஸ்மத் பிரகாசம், அது பகவத் பிரகாசம், இது எதுவுமே தெரியாம ஒரு திரை போல பகவானுடைய மாயை அப்படின்றது பகவான் ஒரு இதாக நம்மளை மறைச்சிடுறான். இந்த குணத்துல, இந்த அனுபவத்துல, போக்கியத்துல, லௌகீக விஷயத்துல நம்மளை ஈடுபடுத்திடுறான் அப்படி. இப்போ அத்வைத்த சொல்லக்கூடிய மாயை அப்படின்னா என்னன்னா அவ என்ன சொல்ற, இந்த பிரபஞ்சமே மாயை, பகவான் தான் சத்தியம் அப்படின்னு சொல்றான். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னு. ஆனா நம்ம சொல்லும் போது ஜெகன் மித்யான்னு சொல்லல, இது மாயைன்னு இல்லை, இதுவும் பகவானாலே ஏற்படுத்தியது. ஆனா இது நித்தியம் இல்லை, எப்பவுமே இருக்காது, இது வந்து அழியக்கூடியது. அப்படின்னா பல சிருஷ்டி பிரளயம் வரைச்சா இது அழிஞ்சிரும். எதுவுமே சாஸ்வதம் கிடையாது. நம்ம இன்னைக்கு இருக்கோம் அப்படின்னா திருப்பி நம்ம பிராணம் ஒரு நாள் போக வேண்டியதுதான், அடுத்தது வேற ஜென்மா எடுக்கணும். அதுவும் அந்தந்த நம்மளுடைய குணங்கள்னாலே, நம்ம பண்ண புண்ணிய பாப்பங்கள்னாலே வேற சரீரம் எடுப்போம், அதுல கஷ்டம். அப்புறம் அதுவும் சாஸ்வதம் கிடையாது அப்படின்னு இருக்கிறதுனால இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆனா மாயைன்னு சொல்லிட முடியாது, பகவான் ஏற்படுத்தின இந்த இது அப்படின்னு. இது ஒரு திரை. அநாதி வித்யா சஞ்சிதானந்த அசக்கிய விஸ்ரம்சன கர்மபாச பிரகிருதிதா அப்படின்னு பிரகிருதி எப்படி பிரகிருத்தினால எப்படி பகவான் நம்மளை மறைக்கிறார் கர்மா. அது ஏன்னா பகவான் மறைக்கல, ஆனா நம்மளுடைய கர்மாவினால அந்த சம்பந்தம் மறைச்சிடுறது. பகவான் உடைய உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்க முடியாம இந்த பிரகிருதி தான் இந்த கர்ம சம்பந்தத்தை உண்டாக்கி நம்ம இப்படி பண்றது. கர்மான்னு சம்பாதி வச்சது அனாதி காலமாக அஜ்ஞானம். இந்த கர்மாவினால நமக்கு என்ன லாபம் அப்படின்னா அனாதி காலமாக பண்ண பாப்பங்கள், அதனால வரக்கூடிய அஜ்ஞானம் அப்படின்னு. அனந்த கர்மா, அதனால இதுக்கு முடிவே இல்லை, எத்தனை இது. அதனாலதான் பகவான் அந்த ஆழ்வார் வந்து மங்களாசாசனம் பண்ணும் பொழுது நம்ம ஆழ்வார் கஜேந்திரனுக்கு செய்த அருளை விட எனக்கு செய்த அருளை தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. கஜேந்திர ஆழ்வாருக்கு செஞ்ச அருள் என்ன அப்படின்னா, அவரை நீ ரட்சிச்சது ஒரு பெருமையா, என்ன நீ ரட்சிச்சாதான் பெருமை. ஏன்னா எனக்கு வந்து 5 முதல்ல என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிற. 5 முதல்லன்னா இந்த 5 இந்திரியங்கள், கண்ணு, காது, மூக்கு, ஸ்பர்சம், வாய், இது எல்லாமே பகவத் குணத்துக்காக இருக்கிறது. காது பகவத் விஷயம் கேட்கறதுக்கு, கண்ணுக்கு பகவானை சேவிக்கிறதுக்குன்னா, இது எதுவுமே இந்த இந்திரியங்கள் பகவானை தவிர வேற லௌகிக விஷயத்துல மாத்திருது. அதனால என்ன என் மனசு 5 முதலைகள் பிடிச்சிருக்கு. அந்த கஜேந்திர ஆழ்வாரை பிடிச்சதோ ஒரு முதல்ல, அது பிடிச்சதோ அதனுடைய ஒரு ஜென்மா, அது வந்து 1000 வருஷம் அப்படின்னு சொல்றா. 1000 வருஷமா இருந்தாலும் அது அந்த ஜென்மாவில் அது பிடிச்சிருந்தது. ஆனா நமக்கும் அனாதி காலமாக பல ஜென்மாக்கள் அதை பிடிச்சிருந்ததோ ஒரு குளமோ ஒரு பெரிய நதின்னு வச்சுக்கலாம், எந்தோ சம்சார சாகரம். அதனால என்ன ரட்சிக்கிறது தான் பெரிய விஷயம் அப்படிங்கிற. அப்படி அனாதி அந்த காலமாக கர்மா, அந்த பிரகிருத்தினால நமக்கு வந்த கர்மா, அந்த கர்மாவினால அனாதி காலமாக நம்ம பண்ண பாபங்கள், அதனால வரக்கூடிய அஜ்ஞானங்கள். அநாகதானந்த கால சமீக்ஷையாபி அவ்ருஷ்ட சந்தாரோபாயா அப்படின்னு இனிமேலாவது சாஸ்திரத்துல படிச்சு இத்தனை பாபங்கள் பண்ணிட்டோமே அப்படின்னா இத்தனை பாபங்களை அனுபவிச்சுதான் ஆகணும்.
இப்ப இந்த ஜென்மாவில பண்ண பாவம் அடுத்த ஜென்மாவில் அனுபவிக்கிறோம்னு நினைச்சுக்கோங்க. சரி, இனிமேல் பாவம் பண்ண வேணாம், இனிமேல் ஒழுங்கா இருக்கலாம்னா பண்ண பாவமே இன்னும் பல ஜென்மா போகுமே. அப்ப இனிமேல் பண்ணாம இருக்கிறது இருந்தாலே பழைய ஜென்மாவை அனுபவிக்கிறதுக்கு இன்னும் 100 ஜென்மா வேணும். அப்ப அப்படி இருக்க முடியல நம்மளால. ஏன்னா இந்த ஜென்மாவிலேயே பாவம் பண்ணிட்டே தான் இருக்கும். சிமுலேட்டிவ் அதிகமாயிட்டே தான் இருக்கு. குறையவே இல்லையே. லோன் இன்ட்ரெஸ்ட் மாதிரி போயிட்டு இருக்கு. எவ்வளவுதான் கட்டினாலும் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே தான் இருக்கு. எப்பதான் முடியும் அப்படின்னு தெரியல. அப்படி இருக்கு. இனிமேலாவது சாஸ்திரத்துல படிச்சு பார்க்கலாமேன்னா கஷ்டமா இருக்கு. எனக்கு உபாயத்துமே தெரியல. அதனால நிக்கில ஜந்து ஜாத சரண்யா, அனைத்து பேருக்கும் சரண்யனே ஸ்ரீமன் நாராயணா தவ சரணாரா இந்த யுகலம் சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு இவ்வளவு அனாதி காலம் தெரிஞ்சு என்னால முடியாத இனிமேலாவது ஒழுங்கா இருக்கலாம்னா அதுக்கும் பலவிதமாக அனுபவிக்கலாம் அப்படின்னாலும் அந்தந்த ஜென்மாவில திருப்பி திருப்பி தப்பு பண்ணிட்டு இருக்க முடியல. அதனால இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கே தவிர எந்த விதத்திலையும் குறையறதாக நமக்கு தெரியவே இல்லை. அப்பேற்பட்ட அவகாசமே நமக்கு தெரியாததுனால எனக்கு ஒரே வழி என்னன்னா ஸ்ரீமன் நாராயண சரணம் தம சரணாரவிந்துகளும் சரணமகம் பிரபத்தியே அப்படி. இதுக்கே சுவாமி தேசிகன் 2 அர்த்தமா வச்சுக்கிறான். ஸ்ரீமன் நாராயணனை நான் சரணமடைகிறேன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஸ்ரீமன் நாராயணா அப்படின்னு அவரை கூப்பிட்டு உன்னை நான் சரணமடைகிறேன் அப்படின்னு அப்படி 2 அர்த்தமாகவும் பிரிச்சு நமக்கு எடுத்து காட்டியிருக்கு. அப்போ இதுல முக்கியமாக சரணாகதிக்கு அங்கம் அப்படின்னு இருக்கு. சரணாகதிக்கு முக்கிய அங்கங்கள் அப்படின்றது ராமாயணத்துல விசேஷமாக விபீஷண சரணாகதி வச்சு எல்லாருமே உதாரணமா எடுத்து சொல்லுவா. அதுல ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம், பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், மகா விஸ்வாசம் 3வது, 4வது கோப்திருப்துவ வர்ணம், 5வது ஆத்ம நிக்ஷேபணம் அப்படின்னு அப்படி கார்பண்யம் அப்படிங்கிற 6வது. இந்த 6 அங்கங்களோட ஞானத்தோட சரணாகதி பண்ணாதான் சரணாகதி பலிக்கும். அதனாலதான் நமக்கு இப்பேற்பட்ட அனுபவமோ இந்த அங்கங்கள்லாம் தெரியாத இருக்கிறதுனாலதான் ஆச்சாரியம் மூலமாக பண்றோம். அனுகூல்யஸ்ய சங்கல்பம் அப்படின்னா என்ன அப்படின்னா பகவான் அனுகூலம், அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் செய்வேன். பகவான் சாஸ்திரத்தை சொல்லிட்டாரு, இந்த தர்மா இவாளுக்குன்னு விதிச்சிருக்கேன், அதை பண்ணாலே அது அனுகூல்யஸ்ய சங்கல்பம். அதனாலதான் விபீஷணாழ்வாரை வச்சு உதாரணம் சொல்லணும்னா அதர்மம் பண்ற இருக்கிறதுல இடத்துல நான் இருக்க மாட்டேன். பகவானுக்கு பிடிச்சது தர்மம். அதனால சொந்த அண்ணனே இருந்தா கூட அந்த இடத்துல விட்டுட்டு நான் வரேன், தர்மத்து பக்கத்துல நிக்கிறேன், அவனுக்கு அதான் பிடிக்கும் அப்படின்னு ஆனுகூல்ய சங்கல்பம். பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் அப்படின்னா அவனுக்கு பிடிக்காதது நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு. சாஸ்திரத்துக்கு விருத்தமாவோ சாஸ்திரத்துல சொல்லாததோ அதை நான் செய்ய மாட்டேன். அவனுக்கு பிடிச்சது செய்வேன், பிடிக்காததும் செய்வேன் அப்படி கிடையாது. பிடிச்சது செய்வேன், பிடிக்காதது செய்ய மாட்டேன். அதனாலதான் ஒரு க்ஷணம் கூட நான் இப்ப இங்க இருக்க மாட்டேன், அதர்மம் பண்ற இடத்துல இருக்க மாட்டேன். அதனால இங்கேருந்து வெளில வந்தது அனுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய சங்கல்பம். மகா விஸ்வாசம், எப்பேற்பட்ட விசுவாசம். சொந்த அண்ணன் ராட்சசன், அவன்தான் சீத்தையை எடுத்துன்னு வந்துட்டான். அப்ப இங்கேருந்து போனா அவர் நம்மளை சேர்த்து பேரா, அவன் தம்பின்னு பார்க்க மாட்டேரா அப்படின்லாம் இல்ல. மகா விசுவாசம் அவருக்கு இருக்கு. பகவான் கிட்ட போய் சரணாகதி பண்ணா என்ன சேர்த்து பேர் அப்படின்ற பரிபூர்ண நம்பிக்கையோட போறான். வேற யாருக்கும் இல்லாத அப்பேற்பட்ட நம்பிக்கை. கோப்திருத்துவ வர்ணனம் அப்படின்னு நீயே ரட்சகன்னு பிரார்த்திக்கணும். நம்ம பிரார்த்திக்கணும், சும்மா போய் நிக்க கூடாது. பிரார்த்தனை அப்படின்னு இருக்கு இல்லையா, அதைதான் இங்க பண்ற சரணாகதி பண்ணச்ச அந்த பிரார்த்தனைய முக்கியமா எடுத்து பண்றேன். அதனால ஆகாசத்துல இருக்கும் போதே வானரர்களை பார்த்து சொல்றேன் சர்வதேவ பிரபன்னாய அப்படின்னு சொல்லி, இவர்தான் எல்லாருக்கும் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே அப்படின்னு. நான் விபீஷன் வந்திருக்கேன், சீக்கிரம் போய் சொல்லுங்கோ அப்படின்னு. சர்வலோக சரண்யன் அவன், உமக்கு மட்டும்தான், அவளை கள்ளத்துக்கு அடிக்கிறா, உங்களுக்கு மட்டும்தான் இல்லை எல்லாருக்கும் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. அப்பேற்பட்ட ராகவன் சொல்லும் பொழுது சௌலபியம் தெரிகிறது. மகாத்மனேன்னு சொல்லும் பொழுது அவருடைய பெரிய அப்பேற்பட்ட சிரேஷ்டர் அப்படின்னு தெரியுது. அப்பேற்பட்டவர்கிட்ட உபைத்துமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் அப்படின்னு விபீஷண போய் ஆத்ம நிவேதனம் பண்றேன்னு சொல்லுங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்றேன். அதுல அந்த கோப்திருத்துவ வர்ணனம் தெரியுது. ஆத்ம நிக்ஷேபணம் அப்படின்னு நிவேதைத்து மாம் க்ஷிப்ரம் அப்படின்னு அந்த நானே நான் என்ன சமர்ப்பிக்கிறேன், புஷ்பம் பழம்லாம் இருக்கிறது இருக்கட்டும், என்னுடைய ஆத்மா தன்னையே நான் அவனுக்கு சரணாகதி பண்றேன் அப்படின்ற ஆத்ம நிக்ஷேபணம் அந்த இடத்துல தெரியுது. அப்புறம் கார்பண்யம் அப்படின்னு 6வது அங்கம். அதை 2ஆ பிரிச்சுப்பா. ஆக்கிஞ்சன்யம் அனன்யகதிஹி அப்படி. ஆக்கிஞ்சன்யம் அப்படின்னா ராவணன் கோஷ்டியில கூட லாய்க்கில்லை, நான் எப்பேற்பட்டவன் அகிஞ்சனன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, எனக்கு என்ன தெரியும், உங்க முன்னாடி நிக்கிறதுக்கான என்ன யோக்கியத்தை எனக்கு இருக்கு. அதுதானே முதல்லயே சொல்லிட்டே, பக்தி யோகம் பண்ண முடியல, அதுக்கு அடிப்படை ஞானமே எனக்கு தெரியல, அதனுடைய அடிப்படை கர்மமே இல்லை அப்படின்னு நமக்கு சொல்லிட்டேன். அதுல அகிஞ்சனத்துவம் தெரியுது. அனன்யகதி, சரி இதெல்லாம் இல்லைன்றது சரி, வேற யார்கிட்ட போவேன், வேற யாரால என்ன ரட்சிச்சிட முடியும், உங்ககிட்ட தானே.
நீர்தானே சர்வலோக சரண்யன், நீர்தானே என்னை ரட்சிக்க முடியும், வேற யார்கிட்ட என்னால போக முடியும். தொய் ரட்சதி ரட்சகைக்கு மன்யேகி தொய்ச்சா ரட்சதி ரட்சகைக்கு மன்யேகி அப்படின்னு சுவாமி நரசிம்ஹரை பத்தி மங்களாசாசனம் பண்ற இல்லையா சுவாமி தேசிகன். தொய் ரட்சதி, நீரே ரட்சிக்கணும்னு நினைச்சிட்டேருன்னா நான் வேற யார்கிட்டையும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா மத்த தேவர்களையே படைத்தவன் இவர் தான். பிரைம் மினிஸ்டரே நமக்கு ஓகே சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் கிட்ட போய் கேட்கணுமா என்ன, அவசியமே கிடையாது. அப்படி சர்வேஸ்வரன் எல்லாரையும் சிருஷ்டிச்சவன் அவனே. தொய் ரட்சதி ரட்சகைக்கு மன்னி தொய்ச்சா ரட்ச, நீரே ரட்சிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாலும் நான் மத்தவா கிட்ட போய் ஒன்னும் பிரயோஜனம் இல்லையே. அப்ப மட்டும் என்ன போய் பிரயோஜனம் இருக்கு? இவரே சர்வேஸ்வரன், இவர் மத்தவான்னா இவர் படைத்தவாதான் அவளும். அவரே மாட்டேன்னு சொல்லிட்டா இவா எப்படி அதை மீறி பண்ணுவா? அதனால அப்படி இல்லை. அதனால அவரே நீயே எனக்கு கத்தி அப்படி. அப்படி இந்த குணங்கள்லாம் இருக்கணும். அதே சொல்லும்படியான தவ சரணாரவிந்த யுகலம் சரணமகம் பிரபத்தியேன்னு சொல்ல உடனே ஒரு ஆச்சரியமாக ஏவம் அவஸ்தித ஸ்யாப்யர்த்திதம் மாத்திரேன பரமகாருணிகோ பகவான் அப்படின்னு பரமகாருணிகன் நீ அப்படின்னு எடுத்து சொல்றேன். ஏவம் அவஸ்தித அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒண்ணும் இல்லை, என்னுடைய பிரார்த்தனை தான் நான் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன யோகியத்தைன்னு கேட்காத, மேலேயே நான் சொல்லிட்டேன் என்னுடைய யோகியத்தை ஒண்ணுமே இல்லை. ஆனா நீ பரமகாருணிகோ பவான், உம்முடைய கருணையினாலே நீ என்ன ரட்சிச்சாத்தான் உண்டு, அதனால என்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னு. அப்ப சுவானுபவ பிரீத்தியோபநீதைக காந்தி அத்தியந்திக நித்திய கைங்கரிய அப்படின்னு இந்த இடத்துல நித்திய கைங்கரியத்தை கொடுன்னு பிரார்த்திக்கிறேன். நித்திய கைங்கரிய ரதிரூப நித்திய தாசிய தாசிய அப்படின்னு நித்திய கைங்கரியம் தாசபாவத்தோடே இருந்து என்னுடைய ஆத்ம குணமும் புரிந்து உமக்கு நான் கைங்கரியம் பண்ணிட்டு தியானம் தாசானுதாசனாக நித்தியமும் இருக்கணும் அப்படின்னு விஸ்வாசபூர்வக பகவந்தம் நித்திய கரதாம் பிரார்த்தையே அப்படின்னு நித்திய கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு அடுத்த இதுல சொல்றேன். இப்போ இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா அனுகூலியச சங்கல்பம் பிராத்திகூலியச வர்ஜனம் அப்படின்றது நேரடியாக இல்லைன்னாலும் அது நம்மளே புரிஞ்சுக்கணும். ஏன்னா முதல்லயே உபேயம் எப்படின்னு சொல்லிட்டாரு, அவனுக்கு பிடிச்சபடி நான் இருக்கணும், நித்திய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும், அதுதான் என்னுடைய குணம் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இந்த திருப்பியும் இந்த இடத்துல இருந்து பாவங்கள் பண்ணக்கூடாதுன்றதுல ஆணுக்குலி சங்கம், அவனுக்கு பிடிச்சதை நான் பண்ணணும், பிடிக்காத பண்ணக்கூடாதுன்றது வந்துருது. மகா விசுவாசம் அப்படின்றது இந்த இடத்துல சொல்றேன், நான் ஒன்றும் இல்லை, நீதான் உன்னுடைய பிரீத்தியாலே நீதான் எனக்கு எடுத்து விடணும் அப்படின்னு சொல்ற இடத்துல மகா விசுவாசம் பொருந்துருது. கோப்திருப்த வரணும்னு நீயே ரட்சணன் அப்படின்னு பிரார்த்திச்சு அவரே சரணாகதி பண்ணிட்டாரு. ஆத்ம நிக்ஷேபனம் அப்படின்னு பூர்ணமாக நான் உம்முடைய தாசன் அப்படின்னு அதுவுமே சொல்லிட்டேன். கார்பண்யம் அகிஞ்சனம் அப்படின்ற இடத்துல முதல்லயே சொல்லிட்டு நான் பக்தியோகத்துக்கெல்லாம் லாய்க்கு இல்லாதவன் அப்படின்னு. அனன்ய கதித்துவம் அப்படின்ற இடத்துல நீதான் சரண்யன் அப்படின்னு அது அந்த இடத்துல சொல்லும் பொழுதுதான் அந்த நிக்கில ஜந்து ஜாத சரண்யா அப்படின்னு சொல்லும் பொழுதே சகல லோகத்துக்கும் நீதானே, வேற யாரும் இல்லையே, அதனால நீதான் என்னை ரட்சிக்கணும் அப்படின்னு இந்த சரணாகதி அங்கங்களோட பூர்த்தியாக இந்த உபாயத்தை ஸ்ரீ பாஷ்யக்காரர் இந்த இடத்துல நமக்கு காட்டித்தரேன். அப்பேற்பட்ட ஆச்சரியமான உபாயத்தை இந்த வாரம் பார்த்தோம். இதுக்கப்புறம் வரக்கூடியதெல்லாம் சின்ன சின்ன ஸ்லோகங்கள்ல பகவான பிரார்த்தனா ஸ்லோகங்களாக அமையிறது. இதோட அடுத்த வாரம் கடைசி நாள் ஸ்ரீரங்க கத்தியத்துடைய சாத்முறையாக அடுத்த வாரம் பண்ணலாம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு ஸ்ரீ வைகுண்ட கத்தியத்தை பார்க்கலாம் அப்படின்னு பெரியவர்களும் பகவானும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அவரையும் பிரார்த்திச்சுண்டு எல்லாரையும் பிரார்த்திச்சுண்டு கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.